ஃபால்ஸ் தான் போகிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஏன்னா அப்சர்கொண்டா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் தாங்க போட்டிருக்கு. இங்கேருந்து ஃபுல்லாகவே வேவே போட்டிருக்கு. அந்த வழியாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். 2 சைட்லேயும் வந்து தான் இருக்குங்க. இங்கே எதாவது ஸ்டேவா இல்லை வீடான்னு இல்லைங்க. இது மோஸ்ட்லியாக நான் ரோடு தாங்க கொஞ்சம் மோசமாக இருக்குது. குண்டும் குழியுமாக இருக்குங்க ரோடு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆடினா தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. அதான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொட்டல் காடாக இருந்ததுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மரம் செடி கொடின்னு ஒரு காட்டுக்குள்ளே போகிற பயணமாக தாங்க இருக்குது. இப்போயே போனோம்னா நம்ம போக வேண்டிய வாட்டர் ஃபால்ஸ் அப்சர் போனால் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு வரலாங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போல் இருக்குதுங்க. கேட்டு இருக்குது இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வந்து விஜிபி ஆக்சுவலாக மெரைன் கிங்டம்னு சொல்லிட்டு போர்டு இருந்தது. நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அப்புறமா தான் பார்த்தா இது உள்ளே தான் அந்த ஃபால்ஸுக்கும் போகணுன்னு சொல்லிட்டு ரூட்டை காமிச்சதுங்க. ஓகே நம்பி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். கார் எல்லாம் வருதுங்க. போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க போல இருக்குது. ஃபால்ஸில் வாட்டர் எந்த அளவுக்கு போர்ஸ் இருக்குன்னு தெரியலங்க. மேலே போய் பார்த்தா தான் தெரியும். நாங்களும் குளிச்சு என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி ஆல்டர்னேட்டாக ஒரு ட்ரெஸ் வேறு எடுத்து வச்சுருக்கோம். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஃபைனலாக வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கே போட்டாங்க. வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா? பைக்குக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்கோங்க. நண்பர் வண்டியை பார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஹவுஸுக்கு போகிற வழி இந்த சைடில் தான் இதுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. பைக் பார்க்கிங் இங்கே தனியாக காஸ்ட்டு போல் இருக்குது. பைக் பார்க்கிங் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்டு. என்ட்ரன்ஸு இங்கே போர்டே போட்டிருக்காங்க. அப்சர்கொண்டா ஃபால்ஸ் பீச்சு அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக அதில் போட்டிருக்காங்க. அதில் கொனாவர் டிஸ்ட்ரிக்கு, உத்தர் கன்னடா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் கிளியராக போட்டிருக்காங்க. மெரைன் பார்க்கு, மெரைன் இன்டர்நேஷ்னல் சென்டர், சன்செட் வியூ பாயிண்ட்டு, சில்ட்ரன் ப்ளே கிரவுண்டு, அப்சர்கொண்டா பீச்சுங்க. இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் டைம் இல்லைங்க. முடிஞ்சது வந்து ஆக்சுவலாக நம்ம ரைட்டில் போனோங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய வியூ இருக்குது. பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர்றேன். இது ஏமாற்றம் தருமா இல்லை நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் வியூ செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க, சுற்றி பாருங்க. அடேங்கப்பா, ரொம்ப பிரமாதமாக இருக்குடா. ஃபால்ஸ் சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. அதனால தான் இந்த பக்கம் ஏதாவது கிடைக்குமா வியூன்றதுக்காக வந்திருக்கேங்க. சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க. இந்த பக்கத்தில் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. விவசாய நிலங்க ஃபுல்லாக. எத்தனை ஏக்கர் தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்லை. எங்க கொள்ளு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே தெரியுதுங்களா? இன்னும் அவங்க ஆளுங்க வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. நாங்கள் வரும்போதுமே பார்த்தோம். தெரியுதுங்களா? இன்னும் அவங்க ஆளுங்க வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்காங்க. நாங்கள் வரும்போதுமே பார்த்தோம். நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இந்த பக்கத்தில் ஆனால் ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. லைக் பீச்சில் இருந்து அந்த அலை சவுண்டு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி கேட்குது. பட் வியூ தெரிலங்க. ஃபைனலாக அந்த வியூ முடிச்சுட்டு விட்டோங்க. நல்லா இருக்குங்க ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து வந்தோன்னா போர்டு வச்சுருக்காங்க ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டுன்னு சொல்லிவிட்டு. அதுலேருந்து தான் நம்ம அப்படியே ஃபால்ஸுக்கு போகிறோம். நம்ம வந்த வழி இதுதாங்க. அது வந்து அப்படியே போயிட்டு ரைட்டில் யூட்டன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. போகிற இடமே கொஞ்சம் படிக்கட்டிலேயே அந்த மண் கல் எல்லாம் உருண்டு கிடக்குங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபால்ஸு சவுண்டு கேட்குதுங்க. போக போக எக்ஸைட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாகுதுங்க. சும்மா டயர்டாக இருக்குது. 2 பிளேசஸ் தான் போய்ட்டு வந்தோம். அதுக்கே டயர்டாகிடுச்சுங்க பாடி. ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸ்டார்ட் பண்ணி போகிறனால கொஞ்சம் டயர்டாக தாங்க ஃபீல் ஆகுது. ரெஃப்ரெஷ்மெண்ட் இடமா நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏதோ ஆஃபீஸ் செட்டப்பாக இருக்குங்க. ஃபால்ஸு போகிறது இங்கே ஏதோ கோயில் ஒன்று இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபால்ஸுக்கு போகிற வழி தாங்க. தண்ணி அங்கே இருக்கிறதுலாம் தெரியுது. சவுண்டு எல்லாம் இங்கேயே கேட்குது. ஃபால்ஸில் தண்ணி அதிகமாக வருதா என்னன்னு தெரிலங்க. வாங்க ஃபால்ஸுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோங்க. ரொம்ப பெரிய ஃபால்ஸ்லாம் நாங்கள் சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். ஸ்விம்மிங் பூல் ஒரு சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது ஃபால்ஸு. ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா இதாங்க. நல்லா இருக்குங்களா? தண்ணி கம்மியாக தான் வர மாதிரி தெரியுது. நம்ம விபூதி ஃபால்ஸ் போயிருந்தால் மேபி இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாங்க. பரவாயில்லைங்க, நம்ம டைம் இல்லாதனால தான் இங்கே வந்திருக்கோம். இங்கேயே கொஞ்சம் நேரம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபால்ஸ் வியூவை பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க.
எல்லா டைமும் வந்து நம்மளோட தமிழ் கூட சாங் தாங்க ஞாபகத்துக்கு வருது. செம்ம சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே இது பண்ணி இந்த பக்கம் தாங்க போகுது. இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பக்கம் யாரும் குளிக்கலாங்க. கீழே போகிறது சேஃப்டியான்னு தெரியல. மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டு சில பேர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் ஹைட்லேருந்து தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் பாடி மசாஜ் பண்ண மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த குற்றாலம் போனதில்லை, போகணுன்னு அங்கேயே ஒரு பிளான் இருக்குது. குயின்ஸ்லாண்டு அதுக்கப்புறம் மதுரையில் வந்து ஐசிஎம் போனீங்கன்னா செயற்கை முறையில் உருவாக்குற குற்றாலம்னு சொல்லிட்டுருக்காங்க. அங்கே தண்ணி இதோட ஃபாஸ்ட்டாக நல்லா போஸ்ட்டாக உள்ளங்க. ஸோ மசாஜ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குங்க. ரெண்டு கூட்டமாக இருக்குங்க. சரி சைடில் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னும் போகுதுங்க. நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பட் யாருமே இந்த சைடில் குளிக்கலை. சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் கூட என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி பிளானாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நல்லா ப்ரைவேட்டாக இருக்குங்க. தனியாக நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அங்கே எல்லாருமே இருக்கிறனால ஃப்ரெண்டையும் கூப்பிட்டேன். ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தான். அவனுக்கு கீழே மேலே போயிட்டான். அந்த பள்ளியில் தான் வந்தேன். நார்மலாக வர ரூட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அவன் கொஞ்சம் பயப்படுறான். அதனால் மேலே குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே சின்னதாக மினி வாட்டர் ஃபால்ஸ் நம்மளுக்காக தண்ணியை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதில் தாங்க நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இது முடிச்சுட்டு அவங்க ஷிஃப்ட் ஆவாங்க. அங்கே போகாமல் இருக்க மாட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் ஹைட்லேருந்து விழுகிறதுனால பாடி கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம அங்கேயும் போவோம். மீனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அது எதிர்நீச்சல் அப்படியே நீந்திக்கிட்டு போவோம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நாங்கள் போவோம்யா. ஏய் கொஞ்சம் பார்த்து தாங்க கால் வச்சு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல ஹைட்டாக இருக்குது, பாறைகள் எல்லாம் இருக்கிறனால. ஒரு சில இடத்துல ரொம்ப ஃபுல்லாக போகுதுங்க. பாருங்கள், இப்போ அளவுக்கு தண்ணி இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபுல்லாக பாறை தாங்க. நம்ம இங்கே உட்காந்து நல்லா வெயிட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. நல்லா இருக்குங்க. அப்பா, இந்த தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. செம்மையாக இருக்குங்க. அங்கங்கே பழமாக இருக்குங்க. பார்த்து தான் நம்ம குளிக்கணும். நல்லா வைப்பாக தாங்க இருக்குது. கொஞ்ச நேரம் எங்கேயே உட்காந்துடலாம் போல இருக்குங்க. இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் தண்ணி வரது தெரியுதுங்களா? செம்ம ஃபீலாக இருக்குங்க. அங்கேருந்து ஏறி இந்த மெயின் இதுக்கு வந்துட்டோங்க, ஃபால்ஸுக்கு. இங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் குளிக்க வேண்டியதாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இருந்ததுக்கு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பேர்லாம் குளிக்கலாங்க. சும்மா பார்த்துட்டு மட்டும் போகிறாங்க. 2 நண்பர்கள் குளிச்சுட்டு இருக்காங்க. குளியல் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஒரு வழியாக அந்த ஃபால்ஸ் வந்து வெளியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பசங்களாம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கூட சேர்ந்து என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. பார்க்க தாங்க அது சின்னதாக இருக்குது. ஆனால் அடி ஒவ்வொன்று இடி மாதிரி வந்துச்சுங்க. டப்பு டிப்புன்னு தெரிக்குதுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அங்கே இருக்க முடியலங்க. சரியான ஃபோர்ஸாக வருது. பார்த்தீங்களா, குனிஞ்சு நின்றுட்டு இருக்காரு. அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வருதுங்க. பார்க்க தாங்க சின்னதாக தெரியுது. ஒன்றும் ஃபோர்ஸ் வேறு மாதிரி இருக்குங்க. இந்த ஹைட்லேருந்து விழுறதுக்கே இவ்வளோ ஃபோர்ஸாக விழுது தண்ணி. இதில் நம்ம விபூதி ஃபால்ஸ் போயிருந்தோன்னா அவ்வளோதாங்க. ஃபைனலாக ஃபுல்லாக குளிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. செம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபேஸை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பொலிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பர் என்ஜாய்மெண்ட்டுங்க. சீரியஸாக வேறு மாதிரி ஒரு குளியல் தாங்க சொல்லணும். பாருங்கள் ஃபால்ஸை பார்க்க அது சின்னதாக தாங்க விழுற மாதிரி இருக்குது. ஆனால் தாம் விழுதுங்க மேலேருந்து கீழே அந்த தண்ணி. வாங்க, ஒரு பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது. பட் பாட முடியாது. அப்படியே அருவிக்கு ஒரு பெரிய பாய் சொல்லிடலாங்க. பாய் பாய். அவ்வளோதான், நம்ம லாகு இந்த வாட்டர் ஃபால்ஸோட முடியுதுன்னு நினைக்கிறாங்க.
இதுக்கப்புறம் பிளேஸஸ் போமா என்னன்னு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டெப்ஸ் இறங்கும்போது ஈஸியாக இருந்துச்சுங்க, ஏறுறப்ப கொஞ்சம் டயர்ட் ஃபீல் கொடுக்கும் தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் இப்போ தானே குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கோம். ஸோ நல்லா தாங்க இருக்கேன். டெம்பிள்னால் எல்லாமே ஒரு அந்த நம்ம போன ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், கேவ், இந்த யானை கேவாக இருக்கட்டும், இந்த வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பட் ஓப்பனில் தான் இருக்க மாட்டேங்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. ஃபைனலாக வந்து திரும்ப அந்த பாதையாக வந்துட்டோங்க. இப்போ மூச்சு வாங்குதுங்க. அந்த படிக்கட்டு ஏறி வந்தோம் இல்லைங்களா, கண்டிப்பாக மூச்சு வாங்க தான் செய்யும். இப்படி மூச்சு வாங்குங்க, இப்படி மூச்சு வாங்கினா ஏறது ரொம்ப கஷ்டம் வச்சா. சரி போ, அடி மேலே அடி வச்சு போ. அடி மேல அடி வச்சு இந்த சைடு போனால் தான் பீச்சுன்னு நினைக்கிறாங்க, பட் டைம் இல்லை. ஸோ நம்ம வெளியே திரும்ப போயிடுவோம். பஸ் பிடிக்கணும் இங்கே 4:40. இதுக்கப்புறம் ரூமை போய் செக் அவுட் பண்ணிட்டு போய் போமான்னு கேட்டால் பெரிய டவுட்டு தாங்க. ஸோ பார்ப்போம், ஆல்டர்னேட்டாக பிளான் பி ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. அது இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். சரி ஓகே, அந்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோங்க. நேற்று எஸ்டர்டே, இன்றைக்கி டுடே நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான். டே பிஃபோர் எஸ்டர்டேலேருந்தே நம்ம ட்ரிப்பில் தான் இருக்கும், நல்லா தான் போயிட்டுருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமோ இல்லை சொல்கிற மாதிரி ஒரு விபத்து அந்த மாதிரி எதுவும் சந்திக்கலாங்க. காட் கிரேஸ் நல்லபடியாக இது வரைக்கும் ட்ரிப்பு கண்டினியூ பண்ணி போயிட்டோம். நம்ம பைபாஸ் அவ்வளோதாங்க, ஃபால்ஸ்லேருந்து வெளியே வந்து பைபாஸ் ஏறிட்டோங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹெல்மெட்டை எடுத்தாச்சு, போட்டுட்டு ஜம்முன்னு கிளம்பி போக வேண்டியதாங்க. விசாரிச்சாச்சுங்க, நம்ம நேரங்க கடவுள் நம்ம கூட இருக்காருங்க. 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு டேரெக்டாக சிவமோகே இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, காமாக போய் ரூமில் கொஞ்சம் நேரம் சார்ஜ் கீச் எல்லாம் போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து வந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டலில் மற்ற இடத்துல விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாங்க. ஒரு 7 o'clock ஒன்றா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இடையில ஒரு சின்ன ஸ்நாக் ஷாப்புக்கு வந்தோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் வந்திருக்கோம், நண்பர் ஆர்டர் சொல்லியிருக்காரு, அவங்க போட்டு கொடுத்தோன்னே எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிடலாங்க. ஏன்னா சார்ஜ் கீட்ஸ் எல்லாமே லோ ஆகிடுச்சு 2 பேருக்குமே. லைக் டிவைஸ்க்கு சொல்கிறேன், நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கோம். ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபால்ஸில் பாத் பண்ணிட்டு வந்தோம் இல்லைங்களா, ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இருக்குது எங்கள் கடையில் அருமையாக இருக்குங்க. வேல்பூரி, பானிபூரி, சேபூரி, மசாலா பூரி, தஹி பூரி, பாவ் பஜ்ஜி, கோபி மஞ்சள் நல்லா இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போக போக நம்ம நைட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த பெட்ரோல் பங்க் தெரியுதுங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக வரிசையாக இந்த மாதிரி ரோட் சைட்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம நீங்கள் சீ ஃபுட் உங்களுக்கு பிடிக்குன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எனக்கு சீ ஃபுட் ஆகாது. ஃப்ரெண்ட் இருக்கும் வெளியே வந்திருக்கனால அவனும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ 2 பேருமே நான்வெஜ்ஜில் சிக்கனை தவிர வேறு எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதை தவிர வெஜிடேரியன். ஃபைனலாக சண்டே எதுவும் மார்னிங் சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சாங்க, போக முடியல. சரி ஓகே, ஈவினிங் டைம்லேயாவது ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். டைம் இருக்குமா தெரியாது நினச்சாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் டைம் கடவுளாக பார்த்து அனுப்பிச்சு தருவார் இல்லைங்களா, அது மாதிரி தாங்க அமைஞ்சிருச்சு. சர்ச்சுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ரூமில் இருந்தே ஜஸ்ட் ஒரு 200 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஒரு போர்டு இருந்துச்சு, அதை பார்த்து வச்சுருந்தேன். கரெக்டாக இப்போ வந்தோடனே ஞாபகம் வந்துச்சுங்க, அப்படியே வந்தாச்சு. வாங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்புவாங்க. சர்ச் என்ட்ரன்ஸ் இது தாங்க. நம்ம நண்பர் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குங்க. இன்ஃபேன்ட் ஜீசஸ் சர்ச்சுங்க. இது சின்ன சர்ச்சாக தான் இருக்குது. அந்த பக்கம் பின்னாடியும் பில்டிங் இருக்குது. சின்ன சர்ச் இருந்தாலும் நல்லா பார்க்குறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர் மாடலில் தாங்க கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, ஒன் சைடு ஓப்பனாக தான் இருக்குது. நான் கூட க்ளோஸாக இருக்குன்னு நினச்சேன். உள்ளே போய் பிளெஸிங் வாங்கிட்டு வந்துடலாங்க. சூப்பராக இருக்காங்க. வெளியே என்ட்ரன்ஸில் சென்டர் ஆஃப் த சர்ச்சில் வச்சுருக்காங்க. உள்ளே யாரும் இல்லைங்க. ஸோ யாரும் எதுவும் சொல்லலை, அதனால் வீடியோ மேக் பண்ணுறேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன் சைடு மட்டும் தான் போட்டு வச்சுருக்காங்க. உள்ள சர்ச் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஃபுல் வியூ இதுதாங்க. அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸு. பட் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா சண்டே மார்னிங் தான் ஆக்டிவாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் தான் பாட்டு போயிடும் உட்கார இடம். வீடியோ கொடுக்குற நேரம் வந்துருச்சுங்க. உண்மையாகவே நாங்கள் சேஃப் நல்லே இது பெஸ்ட்டுங்க. சூப்பராக இருந்தது. இதை பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிளம்பிட்டோங்க. டைரெக்டாக நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டு பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்டை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு, பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லொக்கேஷன் அமைச்சிருக்காங்க. நம்ம பைக் ரெண்டல் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ்க்கு கொண்டு போய் பைக்கிங் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு திருப்பி அவங்களை நம்மளை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பேக் டு த பஸ் ஸ்டாப். உண்மையாகவே ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யாருமே அந்த பிளேஸில் கொண்டு போய் விட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தான் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே பார்த்துக்கணும். பட் இங்கே வந்து ரொம்ப கைண்டாகவே நடந்துக்கிறாங்க. நம்ம முடிச்சுட்டு டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திரும்பவும் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஃப்ரெண்டை கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. இதோட நம்மளோட இந்த 3rd டே இங்கேயோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாப் போய்ட்டு தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கே கிளம்புறோம். பாய் ஹவுஸ்.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டல் பைக் எடுத்து விட்டு வந்துட்டோங்க. விட்டாச்சு இவர்கிட்ட தான் நம்ம இது பண்ணோம். அவ்வளோதாங்க, முடிச்சு கிளம்ப போகிறாங்க. பைக் ஹேண்ட் ஓவர் பண்ணி பிரதர் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். வந்து வண்டியை உள்ளே ஏற்றி விட்டுருக்காரு இல்லைங்களா, அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் ஏதோ ஐடி கம்பெனி தான் ஒர்க் பண்ண மாதிரி சொன்னாருங்க பெங்களூரில். சென்னைக்கு அடிக்கடி வருவாருங்களாம். ஸோ அவ்வளோதான் விட்டாச்சு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. பஸ் ஸ்டாண்ட் வாட்ஸ்அப்லேயே வந்து இறக்கி விட்டு போகிறாருங்க. நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் அப்படி தானே இருப்பாங்க. பட் இங்கே கொஞ்சம் ரொம்ப அட்வான்டேஜாகவே இருக்காங்க. நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஒரு வெல்கம். ட்ராப் ஆஃப் வரைக்குமே இந்த அளவுக்கு அவங்க பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஃபைனலாக வந்துட்டோங்க. இதாங்க நம்ம பஸ் ஸ்டாப்பு. அந்த பஸ் ஸ்டாப் இதுதாங்க. எங்கேயும் கனடாவில் தான் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இது நேம் என்ன இதுன்றது ஹொனாவர்ன்றது அதோட நேமு. இங்கே தான் நம்ம வந்து இறங்கணும். இங்கே இறங்கினதுலேருந்து தான் ஒரு டீ ஷாப்புக்கு போனதுலேருந்து அவர் நம்ம பேசுகிறத வச்சு உங்களுக்கு பைக் ரெண்ட் ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டு அப்படியே நம்ம பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. ஃபைனலாக வந்துட்டோம். 8 o'clock இங்கேருந்து பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக நம்ம சிவமோகான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, இடத்துக்கே டேரெக்டாக பஸ் இருக்குங்க. வரும்போது நம்ம வேறு சாகன்ற ஒரு இடத்துக்கு போய்ட்டு அங்கே ரூம் ஸ்டே எடுத்து தங்கிட்டு அங்கேருந்து நம்ம அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் கிளம்பி இன்னொரு கனெக்டிங் பஸ்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம கிளம்பி வந்தோம். பட் இப்போ வந்து நமக்கு டேரெக்டாகவே சிவமோகாவுக்கு பஸ் கிடச்சிச்சுங்க. 8 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். நம்ம உட்காந்துருக்காரு பேசியிருக்கான். மத்தியில் யாருமே பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக தான் இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணி வச்சுருப்பான். போய் கேட்டால் தெரியும். அங்கேருந்து டேரெக்டாக சிவமோகா போயிட்டு மார்னிங் நாங்கள் 2 ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஃப்ளைட்டுக்கு நம்மளுக்கு ஒரு 12:25 அது மாதிரி ஃப்ளைட்டுங்க. ஸோ பிஃபோராக போகணும். அந்த டைமிங்க்கு நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா டுமாரோ வீக் டே வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் பிஃபோராக நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ் மட்டும் அட்லீஸ்ட் நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மேபி டுமாரோ போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எந்த பிளேஸ் போகிறோம் என்ன ஏதுன்றதை டுமாரோ பார்ப்பாங்க. ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா சிவமோகா ரீச் ஆகிட்டோங்க. செம்ம பவர் நாப்புங்க. நல்ல ஸ்லீப்பு. கரெக்டாக 12:15 ஆயிடுச்சுங்க. 8 மணிக்கு எடுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 12 மணிக்கெலாம் வந்து விட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தருக்கு 100 rupees நினைக்கிறாங்க. 200 வாங்கினாங்க. நம்ம காமிச்சோம் இல்லைங்களா ஆல்ரெடி சிவமோகா பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டில் தாங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ போய் ரூம் தேடணுங்க. இந்த டைமில் எங்கே ரூம் இது பண்ண போகிறேன்னு எதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ரூம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ஏதாவது ஒரு இடத்துல பிளேஸ் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ஏற்பட்டுங்க. அதை நாளைக்கு காலையில் போய் ஃபைனலாக பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துட்டோங்க. ரெஃப்ரெஷ் ஆகிருக்கோம். பேச பார்த்தாலே தெரியும். நல்லா தூக்கங்க. கண்ணுங்கெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. சிவமோகா இந்த பக்கம் தாங்க நம்ம மார்னிங் வந்துட்டு போனோம். ஓரளவுக்கு நம்ம வியூ தெரியுது. பஸ்கார் அண்ணா வேறு உள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. டைம் 12:30 மணிக்கும் நிறைய பஸ் வந்து போயிட்டுருக்குங்க. அங்கே தெரியுதுங்களான்னு சிவமோகா பஸ் டெர்மினஸ். ஃபுல் பஸ் ஸ்டாண்ட் வியூவே இதாங்க. நைட் டைம் வியூவு. பகல் டைமில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஃபுல் வியூவே இதுதான். அசோகா டீலக்ஸ் லாட்ஜ் இதுதான் பெருசாக இருக்குது. நமக்கு பக்கத்துலேயே அசசபிளாக இருக்குது. இன்னும் போயிட்டு கேட்கல. இன்னும் அந்த சைடில் ரூம்ஸ் இருக்கா என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பக்கத்தில் நியர்பை ஷாப்ஸ் எல்லாமே இது தான். காலையில் இந்த இடத்துல தான் வந்து டீ சாப்பிட்டு நாங்கள் அப்படியே டேவை ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ஒரு 2 நாள் போயிட்டு வந்துட்டோம். அங்கேயும் திருப்பி இங்கேயே ரிட்டர்ன் ஆகிருக்கோம். எல்லாம் இங்கே நியர்பையிலே ஒரு லாட்ஜ் இருக்குங்க. இங்கேயே ரூம் போட்டு தங்கலாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு அரைஞ்சி திரும்பி கேட்குறதுக்குலாம் டைம் இல்லைங்க. 12 ப்ரைஸ் இல்லைங்களா. அதனால் அப்படியே இது பண்ணி வந்தாச்சு. ரிசப்ஷனுக்கு ஃப்ரெண்டு ப்ளான் பண்ணிகிட்ருக்காரு. வேறு அங்கேயே நம்ம போயிட்டுங்க. ரூம் காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ சொன்னாங்க. 1000 rupees மாதிரி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, இப்போ இருக்கிற டைமுக்கு நியர்பைலாம் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. நம்ம ரூம் நம்பர் 110. ஃப்ரெண்டு ஆக்குப்பை ஆகிட்டார். பேகெல்லாம் வச்சு செட்டில் ஆகிட்டார். ஆவரேஜாக தாங்க இருக்குது ரூமு. நீட்டாக மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவே ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. இன்னும் ரூம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு தான் இருக்குது. ஓகேங்க. ஒரு 5 hours இல்லை 6 hours டைம் இருக்குது. படுத்து தூங்கிட்டு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேங்க. குட் நைட்.